சாப்பாடு வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆனதும் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. தம் போடணும். ஒரு 20 நிமிஷம் இதை தம் போடணும். விறகு அடுப்புனா நம்ம அந்த கறி பட்டை இருக்குல்ல, அதை அள்ளி தட்டு மேலே வச்சு அது போடுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, தோசைக்கல் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல், இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. பக்கத்தடுப்பில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதை இறக்கிட்டு இந்த தோசைக்கல்லை இது மேலே வைக்கிறோம். ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். ரொம்ப ஸ்லோவாக வச்சு ஒரு 20 நிமிஷம் இதை நம்ம தம் போடணும். 20 நிமிஷம். அடியில் தோசைக்கல் இப்போ கேஸ் எரிஞ்சிட்ருக்கு. ஸ்லோவில் மேலே தண்ணி வச்சிட்டோம். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோமா பிரியாணி ரெடி. ரெடியானது